நடிகை சமந்தாவுக்கு கோவில் கட்டிய பக்தர். குடும்பம் குடும்பமாக சென்று வழிபடும் பக்தர்கள். பான் இந்தியா நடிகையாக வலம் வரும் நடிகை சமந்தா நாக சைத்தன்யாவை காதலித்து 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பெரிய அளவில் நடந்த இவர்களின் திருமணம் 3 ஆண்டுகள் கூட நீடிக்கவில்லை. 2021ஆம் ஆண்டில் இருவருமே பரஸ்பரம் விவாகரத்து செய்து கொண்டனர். நடிகை சமந்தா தனது விவாகரத்து காலத்தில் மனமுடைந்து இருந்ததை அனைவராலும் கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஆனால் தங்கள் திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்பது குறித்தோ, தாங்கள் ஏன் விவாகரத்து பெற்றனர் என்பது குறித்தோ இருவருமே வெளியில் பேசிக்கொள்ளவில்லை. இந்த விவாகரத்திற்கு பிறகு சமந்தா மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டார். அவர் நடித்த படங்கள் அனைத்தும் தோல்வியை தழுவின. நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்ததில் இருந்து வருத்தத்தில் இருந்த சமந்தா, குறிப்பாக நாக சைத்தன்யா தரப்பினர் நடிகை சமந்தாவுக்கு ஜீவனாம்சமாக 200 கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்த போதும் அதனை வாங்க மறுத்த சமந்தா, என்னால் உழைத்து முன்னேற முடியும், அதற்குண்டான திறமை என்னிடம் உள்ளது, உங்கள் பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வந்துவிட்டார். இப்படி சமந்தாவின் வாழ்வில் அடிக்கு மேல் அடி விழ அவர் சில மாதங்கள் திரையுலகில் இருந்து விலகி பிரேக் எடுப்பதாக அறிவித்தார். இதனிடையே சமந்தா நடிப்பில் வெளியான சிட்டாடல் ஹனிபனி வெப் சீரிஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. தற்போது சமந்தா ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி சொந்தமாக படம் தயாரித்து வரும் நிலையில் அதில் சமந்தா பிரதான கதாபாத்திரத்தில் நடிப்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. பல மேடைகளில் ஏறிய சமந்தா ரசிகர்கள் தன் மீது வைத்துள்ள அன்பை கண்டு நெகிழ்ந்து, உங்கள் அன்புக்கு நான் என்ன தருவேனோ என கண் கலங்கி பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் சமந்தா சோலோவாக பல இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து வருகிறார். இப்படி சமந்தாவை நேசிக்கும் பல ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் மீதுள்ள அதிகப்படியான அன்பை வெளிக்காட்டும் வகையில் அவரது ரசிகர் செய்துள்ள செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் தெனாலி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள அவரது வீட்டின் அருகே சமந்தாவின் சிலை அடங்கிய கோவிலை கட்டினார். இந்த கோவில் நடிகை சமந்தாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டுள்ளது. சமந்தா கோவில் என பெயரிடப்பட்ட இக்கோவிலில் சமந்தாவின் மார்பளவு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது உள்ளூர் மக்கள் குடும்பத்துடன் இக்கோவிலுக்கு வந்து சமந்தாவை வழிபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமந்தாவின் கொடை பண்பை பாராட்டும் விதமாகவே இக்கோவிலை கட்டியதாக அந்த ரசிகர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் சமந்தா கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் நடப்பதாக கூறி அந்த கோவிலுக்கு குடும்பமாக மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். உங்கள் தின சேவல்